பாராளுமன்றத்துல மூத்த திமுகவுடைய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அண்ணன் எல் முருகன் அவர்கள், மத்திய இணையமைச்சர், அவருடைய துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு எதிர்த்து பதில் சொல்றார். டிஆர் பாலு அவர்கள் முருகன் ஐயாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அன்பிட் அப்படிங்கிறாங்க, அமைச்சர் அன்பிட்டுங்கிறார், எம்பி அன்பிட்டுங்கிறார், தகுதி இல்லாதவர் அப்படின்னு, தகுதி இல்லாத அமைச்சர். இது எந்த அளவுக்கு மன வருத்தத்தை அளித்திருக்குன்னா, ஒரு மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்துல தன்னுடைய துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அவரை பார்த்து அன்பிட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. இது பாராளுமன்றத்துல உடனடியாக நம்முடைய பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க எல்லாம், பிரகலாத் ஜோஷி அவர்கள் எல்லாரும் எந்திரிச்சு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. இப்ப அண்ணன் டிஆர் பாலு அவங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புறேன். ஐயா, ஃபிட் மினிஸ்டர்னா யாரு? கொள்ளையடிப்பவரா? அப்பா பெரிய தலைவரா இருப்பாரு, பையன் அமைச்சரா இருப்பாரு, அதுவா? இல்ல ஒரே குடும்பத்துல பிறந்தா ஃபிட் மினிஸ்டரா? இல்ல பணக்காரனா இருந்தா ஃபிட் மினிஸ்டரா? இல்ல அண்ணன் முருகன் அவர்களை போல அப்பா அம்மா தோட்டத்து வேலை செஞ்சுக்கிட்டு கோனூர்ல நாமக்கல்ல இருந்த அன்பிட் மினிஸ்டரா? இல்ல முருகன் அவர்களுடைய தந்தை தாயை போல இன்னைக்கும் கிராமத்துல ஒரு சாதாரண வீட்டுல அவர்களுடைய வாழ்க்கைய அவர்களே அங்கே விவசாயம் செய்து பிழைத்துக் கொண்டிருந்தால் அது ஃபிட் மினிஸ்டரா? இல்ல அருந்ததியர் சமுதாயத்திலே பிறந்திருந்த அன்பிட்டா? இல்ல அருந்ததியர் சமுதாயத்திலே பிறந்து 75 ஆண்டுகளாக இந்திய பேரரசுல யாருமே அமைச்சரா இல்ல, முதலாக அண்ணன் முருகன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்பி ஆக்கி, அழகு பார்த்து அமைச்சராக்கி, அதுவும் நம்முடைய மீன்வளத்துறையினுடைய முதல் அமைச்சர் ஆக்குனாங்கன்னா அது அன்பிட்டா? அதனால் டிஆர் பாலு அவர்களே, பொது இடத்திலே நீங்கள் முருகன் அண்ணன் அவர்கள்ட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். பொது இடத்துல நீங்கள் அண்ணன் முருகன் அவர்களை பத்தி தப்பா பேசல, அவருடைய சமுதாயத்தை பத்தி தப்பா பேசல. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதர சகோதரிகளை தப்பா பேசிருக்கீங்க. ஒட்டுமொத்த அருந்ததியர் சமுதாயத்தை தப்பா பேசியிருக்கீங்க. முருகன் அவர்களுடைய வாழ்க்கையை தப்பா பேசியிருக்கிறீங்க. அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை தப்பா பேசியிருக்கீங்க. இதை எந்த காரணத்திலும் ஏத்துக்க முடியாது. என்ன சமூக நீதி? தமிழகத்துல 35 அமைச்சர்கள் இருக்கிறார், 3 பேர் பட்டியலினத்திலிருந்து சகோதர சகோதரிகள், 3 பேர். இது சமூக நீதியா? 35ல 3. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில 75 அமைச்சர்கள் 12 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள், 8 பேர் பழங்குடியின சகோதர சகோதரிகள், 20 பேர் 75ல. இது சமூக நீதியா? இது சமூக நீதியா? அப்ப என்ன ஃபிட் அமைச்சர்? பாராளுமன்றத்துல ஒரு மூத்த உறுப்பினர் பேசுற பேச்சா? ஒரு அமைச்சர் தன்னுடைய துறை சார்ந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னா அவரை பார்த்து இந்த மாதிரி கேவலமா பேசுவீங்களா? அதனால் இது வாய்க்கொழுப்பு மட்டுமல்ல, இது ஆணவத்தினுடைய உச்சம். இது ஆணவத்தினுடைய உச்சம் மட்டுமல்ல, தோல்வியினுடைய அறிகுறி. அதனால் தமிழக சகோதர சகோதரிகள் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு திமுகவுடைய மூத்த தலைவர்களுக்கு, எம்பிக்களுக்கு எந்த அளவுக்கு பாருங்க ஆணவம் வந்திருக்கிறது. அமைச்சரை பார்த்து அன்பிட். பாலிடிக்ஸ்ல ஃபிட் அன்பிட் என்னங்க? மக்கள் முடிவு பண்றதாங்க ஃபிட் அன்பிட். மக்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயா பார்த்து நீங்க அன்பிட்டுவீங்களா? படிக்கிறவங்க அன்பிட்டா? என்ன உங்களுக்கு இலக்கணம்? என்ன வாட் இஸ் யுவர் குறியீடு, இண்டெக்ஸ் என்ன? ஃபிட் அன்பிட்டுக்கு பதில் சொல்லணும். அதனால் இது கடுமையான கண்டனங்கள் மட்டுமல்ல, இதனுடைய விளைவுகளை நிச்சயமாக டிஆர் பாலு அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். எல்லா இடத்திலும் எங்களுடைய கட்சி நண்பர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி நண்பர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம், டிஆர் பாலு அவர்கள் எங்க வந்தாலும் கருப்பு கொடிப்பாங்க, எங்க போனாலும் விட மாட்டோம். அவர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும், பகிரங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் டிஆர் பாலுவை நாங்க விட மாட்டோம். அதனால் முருகன் அவர்கள் காலையில போன்ல பேசினாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவருடைய வளர்ப்பு என்ன, அவர் எப்படிப்பட்ட வீட்டில இருந்து வந்திருக்காரு, நம்முடைய நாட்டுல சமூக நீதி என்பதற்கு இலக்கணமாக அண்ணன் முருகன் இருக்கார்.